ஓம் சாந்தி. 12/10/2022 சிவபாபாவுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்காரம் முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: ஆன்மீக வருமானத்தில் ஏன் கவனம் செலுத்த வேண்டும்? ஆன்மீக வருமானத்தில் ஏன் கவனம் செலுத்த வேண்டும்? இரண்டாவது கேள்வி: எதை அடிக்கடி புரிய வைக்க வேண்டும்? எதை அடிக்கடி புரிய வைக்க வேண்டும்? மூன்றாவது கேள்வி: யார் சேவை செய்வார்கள்? யார் சேவை செய்வார்கள்? நான்காவது கேள்வி: சொர்க்கத்தின் ராஜ்யத்தை எப்படி அடைந்தோம்? சொர்க்கத்தின் ராஜ்யத்தை எப்படி அடைந்தோம்? அஞ்சாவது கேள்வி: எந்த நஷாவில் இருக்க வேண்டும்? எந்த நஷாவில் இருக்க வேண்டும்? ஆறாவது கேள்வி: தன்னுடைய நேரத்தை எப்படி பயனுள்ளதாக ஆக்க வேண்டும்? தன்னுடைய நேரத்தை எப்படி பயனுள்ளதாக ஆக்க வேண்டும்? ஏழாவது கேள்வி: உண்மையான தபஸ்வி யார்? உண்மையான தபஸ்வி யார்? எட்டாவது கேள்வி: மதிப்பிற்குரியவர் ஆவதற்கான சாதனம் என்ன? மதிப்பிற்குரியவர் ஆவதற்கான சாதனம் என்ன? Fill in the blanks. ஃபர்ஸ்ட், டேஷ் கூட ஒரு விதமான இம்சையாகும். டேஷ் கூட ஒரு விதமான இம்சை ஆகும். இரண்டாவது, ஆத்மா டேஷில் தான் பறக்கும். ஆத்மா டேஷில் தான் பறக்கும். மூன்றாவது, புத்திசாலிகள் டேஷ் பெற்றுக்கொள்கின்றார்கள். புத்திசாலிகள் டேஷ் பெற்றுக்கொள்கின்றார்கள். நான்காவது, தபஸ்வி என்றால் டேஷ். தபஸ்வி என்றால் டேஷ். அஞ்சாவது, முதலாவது விஷயம் டேஷ். முதலாவது விஷயம் டேஷ். ஆறாவது, உயர்ந்த நிலையின் ஆசனத்தின் மீது அமர்பவர்களுக்கு டேஷ் கிடைக்கும். உயர்ந்த நிலையின் ஆசனத்தின் மீது அமர்வர்களுக்கு டேஷ் கிடைக்கும். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி: ஆன்மீக வருமானத்தில் ஏன் கவனம் செலுத்த வேண்டும்?
பாபா சொல்றாரு, தலை மீது பாவ கர்மங்களின் சுமை அதிகம் உள்ளது. அதனால் நேரத்தை வீணாக்க கூடாது. ஆன்மீக வருமானத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தலை மீது பாவ கர்மங்களின் சுமை அதிகம் உள்ளது. அதனால் நேரத்தை வீணாக்க கூடாது. ஆன்மீக வருமானத்தில் கவனம் செலுத்த வேண்டும். 2வது கேள்வி, எதை அடிக்கடி புரிய வைக்க வேண்டும்? பரமாத்மாவின் படம் மற்றும் கிருஷ்ணரின் படம் பற்றி அடிக்கடி புரிய வைக்க வேண்டும். 3வது கேள்வி, யார் சேவை செய்வார்கள்? யாருடைய புத்தியில் சேவை செய்ய வேண்டும் என்பது இருக்கிறதோ அவர்கள்தான் செய்வார்கள். யாருடைய புத்தியில் சேவை செய்ய வேண்டும் என்பது இருக்கிறதோ அவர்கள்தான் செய்வார்கள். 4வது கேள்வி, சொர்க்கத்தின் ராஜ்யத்தை எப்படி அடைந்தோம்? யோக பலத்தினால் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைந்தோம். 5வது கேள்வி, எந்த நஷாவில் இருக்க வேண்டும்? நாம் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் இந்த நஷாவில் இருக்க வேண்டும். 6வது கேள்வி, தன்னுடைய நேரத்தை எப்படி பயனுள்ளதாக ஆக்க வேண்டும்? பாபாவின் நினைவில் இருந்து பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். ஆன்மீக சேவையில் பிஸியாக இருக்க வேண்டும். 7வது கேள்வி, உண்மையான தபஸ்வி யார்? ஒரே சீரான மனநிலை என்ற ஆசனத்தின் மீது மனம் புத்தியை அமர்த்தக்கூடியவர்கள்தான் உண்மையான தபஸ்வி. 8வது கேள்வி, மதிப்பிற்குரியவர் ஆவதற்கான சாதனம் என்ன? மற்றவர்களின் சிந்தனைகளை தன்னுடைய சிந்தனைகளோடு சேர்த்து அனைவருக்கும் மதிப்பளிப்பதுதான் மதிப்பிற்குரிய ஆவதற்கான சாதனம் ஆகும். fill in the blanks. டேஷ் கூட ஒரு விதமான இம்சையாகும். அட்டயோகம் கூட ஒரு விதமான இம்சையாகும். 2வது, ஆத்மா டேஷில் தான் பறக்கும். ஆத்மா நினைவில் தான் பறக்கும். எவ்வளோ நல்லா நினைக்கிறோமோ அவ்வளோ நல்லா ஆத்மா பறக்குது. 3வது கேள்வி, fill in the blanks. 3வது, புத்திசாலிகள் டேஷ் பெற்றுக்கொள்கின்றார்கள். புத்திசாலிகள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்கின்றார்கள். 4வது, தபஸ்வி என்றால் டேஷ். சதா ஆசனதாரியாக இருப்பார்கள். 5வது, முதலாவது விஷயம் டேஷ். முதலாவது விஷயம் நினைவு. இன்னைக்கு பாபா நினைவுக்கு முக்கியத்துவம் சொல்றார். ஏன் சொல்றாரு? நல்ல நல்ல குழந்தைகள் நல்ல லெக்சர் பண்றாங்க, ஞானம் சொல்றாங்க, ஆனா நினைவுல இருக்கிறது இல்லை. அதனால முதலாவது விஷயம் நினைவு. நினைவுல இருந்து சொன்னீங்கன்னா நல்லா கேட்பாங்க, பாபா குழந்தைய ஆயிடுவாங்க. முதலாவது விஷயம் நினைவு. 6வது, உயர்ந்த நிலையின் ஆசனத்தின் மீது அமர்வர்களுக்கு டேஷ் கிடைக்கும். உயர்ந்த நிலையின் ஆசனத்தின் மீது அமர்வர்களுக்கு என்ன கிடைக்கும்னார் பாபா? எதிர்காலத்தில் ராஜ்ய சிம்மாசனம் கிடைக்கும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.